ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்றால், என்னடா செந்தமிழ் பேசுகிறேன் திடீர்னு. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, நான் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரொமான்ஸ் அனிமி. அந்த அனிமி பேர் வந்து தி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ளவர் ப்ளம்ஸ் வித் டைக்னிட்டி. கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எழுத்தான பேராக அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து இது வந்து எப்படி பார்த்தோன்னா, அந்த அனிமேட் டிஸ்கஷன் தான் அந்த வீடியோ இருக்க போது. ஒரு ரீல்ஸில் வரும்போது ஒரு ஸ்லிப்ஸை பார்க்கும்போது என்ன இது புதுசு தானே, நான் பார்க்கல, புதுசாக இருக்குது பேசுகிறாங்க, ஆனால் நல்லா இருக்குது, நல்லா அனிமேஷன்லாம் நல்லா இருக்குது. போயிட்டு இது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒரு இது வந்து இந்த இயரில் ஸ்டார்டிங்கில் வந்து தான். அப்போ வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும், போய் பார்த்துட்டு மொத்தம் ஒரு 13 எபிசோடு. ஒரு ரொமான்ஸு காமெடி, அதாவது ராம்காமை வந்து ஒரு அழகாக ஒரு நல்லா எப்படி காட்டலாம், எந்த ஒரு இது இல்லாமல் வல்கராக எதுவுமே இல்லாமல் அழகாக அப்படி காட்டலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து மை ட்ரெஸ் அப் டார்லிங் பார்த்தேன். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக்கில் மாதிரி இருக்கும், ஆனால் கண்டென்ட் நல்லாயிருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து அதில் கொஞ்சம் இந்த இச்சி அந்த மாதிரி இருக்கும், அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும் லைட்டாக. இதில் அது எதுவுமே கிடையாது. ஃபுல்லான ஒரு காவியம்னே சொல்லுவேன். முதல்ல இதோட ஸ்பாய்லர்லாம் ஓகே, ஸ்பாய்லர் ஆகட்டும், பிரச்சனை இல்லை, சொல்லிடுறேன். கதையை வந்து என்னென்னா, ஒரு 2 ஸ்கூல் இருக்குது. ஒரு பசங்க படிக்கிற ஸ்கூல், பக்கத்தில் ஒரு பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல். 2 ஸ்கூலுக்குமே ஆகாது. ஏன்னா பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல் வந்து ஒரு பெரிய ஸ்கூல், ஒரு பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல், ரிச்சஸ்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலான பாய்ஸ் படம். 2 ஸ்கூலுக்குமே பெருசாக டச்லாம் கிடையாது. அப்போது இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணும் இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பையனும் ஏதோ காரணத்தினால ஒரு கேக் ஷாப்பில் தான் நம்ம ஹீரோ, அவர் வீடு கடை எல்லாம் அதான் நம்ம ஹீரோ. நம்ம பேர் வந்து ரின்டாரோ, இந்த பொண்ணு பேர் வந்து வகாரி. இந்த பொண்ணு அடிக்கடி இந்த கேக் ஷாப்புக்கு வருது. வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா, ஒரு ஆள் தான் பார்க்க டாலாக, பார்க்க கொஞ்சம் இது மாதிரி டெரரான ஆள் மாதிரி இருப்பான். ஆனால் இன்னும் சொல்லணும்னா அவன் வந்து ஒரு குழந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இந்த பொண்ணு தான் இவனை வந்து பேசுது, பழகுது. இந்த பொண்ணுக்கு தான் முதல்ல இவனை பிடிக்குது. அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு அந்த லவ்வுன்ற கான்செப்ட்லாம் வருது. இந்த பொண்ணுக்கே முதல்ல லவ்லாம் வந்திருக்கேன், சொல்லாமல் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்படியே போய்கிட்டு இருக்க. கடைசி இப்படி சொல்ல தான் அந்த எண்டு இருக்குல்ல, கிளைமேக்ஸு, அது வந்து ஒரு ப்ரப்போசல் தான். ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு அனிமேஷனாகவும் சரி, டைலாகுமே சரி, இந்த அனிமேஷன் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஓவராக பண்ணால் அது ஓவர் டோரான மாதிரி இருக்கும். கரெக்டாக மீடியமை பிடிச்சி அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஒர்க் ரொம்ப பெட்டராக இருக்குது. சீசன் 1 தான் வந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் என் மனசே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கிடையில் நான் பார்த்தது எல்லாமே வந்து ஒன் பீஸு. அது வந்து அதிலே ரொமான்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு. ஏன்னா ஃபுல்லாக அது ஒரு ஃப்ரீடமுக்காக ஒரு போராடுறான், ஒரு பைரேட்லேருந்து ஒருத்தன் போராடுற மாதிரி கதை இல்லை ஒன் பீஸ். அந்த மாதிரி இருக்கும். ரொமான்ஸ்லாம் அங்கங்கே லவ், அதுலேயும் லவ் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் ஃபுல் லென்த்தாக இருக்காது. இது வந்து ஃபுல்லன்னு ஒரு ராம்காம்ன்றதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா, இப்போ மெயின் கேரக்டர் பேர் சொன்னேன்னா, இதே மாதிரி சைடு கேரக்டருக்குமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு லவ். அது லவ்வாக என்னென்னு தெரியல, அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மங்கா அடாப்டேஷன் தானே. இது கண்டிப்பாக மங்கா ரைட் பண்ணால் எனக்கு தெரியும். நான் ஏன் மங்கா ரைட் பண்ணலைன்னா, கண்டிப்பாக தான் ஸ்பைல் ஆயிரும், அனிமேஷன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொமான்ஸ் அனிமே பெருசாக பார்க்குற கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரொமான்ஸில் வந்து அனிமீஸ்லாம் வந்து ராம்காம் இந்த மாதிரி மேஜிக்கல் தான் வந்து பொண்ணுங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நானும் பார்ப்பேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் தான் கொஞ்சம் பார்க்கணும். அதுவுமே ஒரு எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாள் ஒரு பிளட்டு, ஒரு வாரு, ஒரு சண்டை இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம தமிழ் படத்தை எப்படி ஒரு சில ராம்காம் படம்லாம் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழில் எங்கேயும் காதல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த்தாக ஒரு ரொமான்ஸான ஒரு அனிமி தான். திருப்பி இது பேரை சொல்லிக்கிறேன், தி ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளம்ஸ் வித் டைக்னிட்டி. கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த அனிமி இது பார்க்கலாமானா கண்டிப்பாக பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த அனிமிக்கு ரொமான்ஸ் அனிமிக்கு நம்ம ஊரில் இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்றதே நம்ம இல்லை. ஏன்னா நருட்டோவுக்கு தான் நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய எடிட்ஸ் பார்க்குறோம், நிறைய போஸ்ட் பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி அனிமிக்குமே சப்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா அதிகமாக இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அனிமி பார்க்குற வளர்ச்சின்றது இப்போ தமிழ்நாட்டிலே கூடிருச்சு. அது இது பொழுதுபோக்காக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து
ரொம்ப அட்டாச் ஆகி, அதாவது என்ன மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகி அந்த அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுலையுமே இருக்குது. ஓவரால் ஒரு குட் அனிமி தான் இது. பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்று இங்கிலீஷில் இருக்கும், இல்லைன்னா ஜாப்பனீஸில் இருக்குது. தமிழில் இருக்கான்னு தெரில, செக் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ கூட ஒரு போஸ்ட் கூட போடுறேங்க அப்படின்னு சரியாக தெரில, அது பார்க்கணும். ஓகே, நான் அப்படியே அது வந்து இறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வீடியோ பண்ணி அது வீடியோவை பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தாச்சு, நேற்று தான், இன்றைக்கி எடுக்கிறேன். இன்னும் அந்த தாக்கம் இருக்குது. ஒரு சில படங்கள், ஒரு சில ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயமே ஒரு சில கேட்கும்போதோ பார்க்கும்போதோ நம்ம ஏதாவது ஒரு படம் பார்ப்போம், அது வந்து நம்ம எதிர்பாராதனமாக நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி நான் ரொம்ப ரேண்டமாக பார்த்தது தான் இது. பெருசாக எனக்கு தெரியாது, போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். ஒர்த்து வருமான்ற மாதிரி ஒர்த்து. ஓவரால் அப்சல்யூட்லி அனிமி மாதிரி இது. ஓகே, இதான் அந்த வீடியோ நான் சொல்ல நினச்சது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டோ, ஒரு சீரியஸான கண்டென்ட்டோ, இல்லைனா ஒரு ஃபன்னான கண்டென்ட்டோ அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தமிழ் வார்த்தையை கூட்டலான்னு நினைக்கிறேன் நான் வீடியோவில், இந்த காணொலியில். அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.